அஸ்ஸலாமு அலைக்கும். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரைத்த ஒரு உணவு துக்கத்தையும் மன அழுத்தத்தையும் குறைக்க உதவுமா என்று கேட்டால் பதில் நிச்சயமாக ஆம் என்றுதான் இருக்கும். இந்த அழகிய மருந்து நமது அன்பிற்குரிய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பயன்படுத்தியதும் பகிர்ந்து கொடுத்ததுமாகும். சஹீஹ் அல் புகாரியில் கூறப்பட்டபடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள், தனது குடும்பத்தில் யாராவது இறந்தால் பெண்கள் துக்கத்தை வெளிப்படுத்த ஒன்று கூடுவார்கள். சிறிது நேரத்திற்குப் பிறகு பெரும்பாலான விருந்தினர்கள் சென்றுவிட மிக நெருங்கிய நண்பர்கள் மட்டும் மிஞ்சியிருக்கும்போது அவர்கள் தல்பீனா தயாரிக்குமாறு கேட்பார்கள். அவர்கள் தல்பீனாவை உருவாக்கி பின்னர் இறைச்சியும் ஊறவைத்த ரொட்டியும் கொண்ட ஒரு உணவு தரீத் தயாரித்து அதன் மேல் தல்பீனாவை பரிமாறுவார்கள். பின்னர் அனைவரையும் அதை உண்ண ஊக்குவிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் கூறினார்கள், நான் அல்லாஹ்வின் தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதைக் கேட்டேன். தல்பீனா நோயாளியின் இதயத்தை அமைதிப்படுத்துகிறது மற்றும் அவர்களின் துக்கத்தின் ஒரு பகுதியை குறைக்கிறது. இது வெறும் உணவு மட்டுமல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் ஒரு ஊட்டச்சத்து, ஆன்மீக மற்றும் உணர்ச்சி ரீதியிலான மருந்து. ஒருவர் துக்கத்தாலோ துயரத்தாலோ பலவீனத்தாலோ தளர்ந்திருக்கும்போது தல்பீனாவை பரிமாறுவது சுன்னாவாகும், வெறும் உணவாக அல்ல, மருந்தாக. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேரடி அறிவுறுத்தல். அவர் இது சில சமயம் உதவலாம் என்று கூறவில்லை, மாறாக துக்கத்தை குறைக்கும் என்று கூறினார். இதுதான் நமக்கு தேவையான உறுதி. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். தல்பீனாவின் உண்மையான பலனை பெற அதை முழு நம்பிக்கையுடனும் உறுதியான மனதுடனும் உண்ண வேண்டும். ஒருமுறை முயற்சித்து பார்ப்போம், பயன் தருமா என்று பார்க்கலாம் என்ற மனப்பான்மையுடன் அணுகக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பயனளிக்கும் என்று உறுதியளித்தார், அது போதுமானது. அவரது வார்த்தைகளில் முழு நம்பிக்கையுடன் தல்பீனா துக்கத்தை குறைக்கும் என்று நாம் நம்ப வேண்டும். தல்பீனா என்றால் என்ன? இது மிகவும் எளிமையான தயாரிப்பு. 2 டேபிள் ஸ்பூன் பார்லி மாவு மற்றும் 1 கப் பால் போதும். இதை அடுப்பில் வைத்து கிளறி 16 நிமிடங்கள் கொதிக்க வைக்கவும். அவ்வளவுதான். சிலர் சுவைக்காக சிறிது பால், தேன் அல்லது பருப்பு வகைகள், பிஸ்தா போன்றவற்றை சேர்ப்பார்கள். இவை அனைத்தும் சுன்னாவில் உள்ள உணவுகள். இப்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறேன். இன்றைய நவீன அறிவியலில் பார்லியை பற்றி ஆய்வு செய்தால் அது சாதாரண தானியம் இல்லை என்பது தெரியவரும். ஆய்வுகள் காட்டுகின்றன, பார்லி கொலஸ்ட்ராலை குறைக்கிறது, இதயத்திற்கு நன்மை செய்கிறது, மனச்சோர்வு அறிகுறிகளை குறைக்கிறது, இரத்த அழுத்தத்தையும் இரத்த சர்க்கரையையும் கட்டுப்படுத்துகிறது மற்றும் செரிமான மண்டலத்தை, குறிப்பாக பெருங்குடலை அமைதிப்படுத்துகிறது. சுப்ஹானல்லாஹ்! இது வெறும் ஆன்மீக மருந்து மட்டுமல்ல, உடல் ரீதியான மருந்து. நவீன ஆராய்ச்சி இதை உறுதிப்படுத்துகிறது. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இதை அறிந்திருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த முறை உங்களுக்கு அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு துக்கமோ துயரமோ மன அழுத்தமோ ஏற்படும்போது தல்பீனாவை தயாரிக்கவும். வெறும் கைகளால் மட்டுமல்ல, இதயத்துடன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளில் முழு உறுதியுடன் தயாரிக்கவும். பின்னர் அல்லாஹ் உடலுக்கு மட்டுமல்ல, ஆன்மாவிற்கும் அமைதியையும் மருந்தையும் அளிப்பதை பாருங்கள். இந்த மறக்கப்பட்ட சுன்னாக்களை மீண்டும் உயிர்ப்பிக்க அல்லாஹ் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த இந்த மருந்து நமது இதயங்களுக்கு அல்லாஹ் அளிக்கட்டும். ஆமீன்.